பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பரப்புரையின் போது ராமதாசுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பரப்புரையின் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் அவரை வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை களம் சூடுபிடித்திருக்கிறது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் கார்த்தி போட்டியிட்ட போதிலும் ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் ராமதாஸோட ஆதரவாளர் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அருளை ஆதரித்து இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சேலம் பள்ளப்பட்டி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரையில் பேசி முடித்த பிறகு அருளுக்கு சிலிண்டர் சின்னத்தில் ஆதரவு திரட்டி பேசிய ராமதாஸ் இந்த பரப்புரை கூட்டத்தை முடித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய முத்தநாயக்கன்பட்டி பகுதிக்கு செல்லவிருந்தார். அந்த மேடையில் அந்த பரப்புரை முடிந்த பிறகு மேடையில் இருந்து இறங்கி வரும்போது திடீரென பெரும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக டாக்டர் ராமதாஸ் மயக்க நிலைக்கு சென்றார். மயங்கி விழுந்த அவரை உடனடியாக அங்கிருந்த தொண்டர்கள் கைத்தாங்களாக தூக்கியபடி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மேடையிலிருந்து இறங்கும் போது திடீரென மயக்கமடைந்த டாக்டர் ராமதாஸை உடனடியாக அங்கிருந்த தொண்டர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் வாயிலாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளுக்கும் தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மோகன்ராஜ், மயக்கமடைந்ததற்கு என்ன காரணம்? தற்போது அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு? தொடர்ந்து எத்தனை நாட்களா திரு ராமதாஸ் பரப்புரையில் இருக்கிறார்? விக்னேஷ், கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா வயது மூப்பு காரணமாக டாக்டர் ராமதாஸோட பரப்புரை அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்சம் ஒரு எழுச்சி அப்படிங்கிறது அவர் பேச்சில இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த குடும்ப சூழல் மற்றும் தந்தை மகனுக்கு இடையிலான அந்த பிளவு குறித்து பல உருக்கமான விஷயங்களை தான் ராமதாஸ் பேசி வந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்பொழுது அன்புமணி தரப்பில் அதிமுக கூட்டணியில் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்ட போதிலும் ராமதாஸ் தங்களது தரப்பிலும் கூட பல வேட்பாளர்களை களமிறக்கி அவர்களுக்கு ஆதரவாக பல இடங்களில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் தான் சேலத்தில் 2 நாள் நிகழ்வாக இன்றும் நாளையும் டாக்டர் ராமதாஸ் சேலம் மேற்கு தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர், அதாவது அவர் பாமகவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்னே அப்படின்னு சொல்லலாம். அவர் தற்பொழுது மேற்கு தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே போட்டியிட்டாலும் கூட அருளும் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக இந்த பரப்புரை மேற்கொண்ட போதுதான் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. மயக்கமடைந்த அவர் தற்பொழுது தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக ராமதாஸ், மகனுக்கு எதிராக 86 வயதாகும் ராமதாஸ் தொடர்ந்து அரசியல் களமாடி வருகிறார். இந்த நிலையில் பரப்புரையில் அவர் மயங்கி இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.